بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நம்பிக்கை கொள்வது சம்பந்தமாக நேற்றைய தினம் பார்த்தோம். அக்கீதாவுடைய விஷயங்கள், கொள்கையுடைய விஷயங்கள் அடிக்கடி சமூகத்திடத்திலே பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரும்பான்மையான அழைப்பு பணி அக்கீதா சம்பந்தப்பட்டது தான், கொள்கை சம்பந்தப்பட்டது தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியில் பெரும்பகுதி முன்னால் பார்த்தோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்தது 13 ஆண்டு காலம். நபித்துவத்திற்கு பிறகு 13 ஆண்டு காலத்தில் இபாதத் கடமையாக்கப்பட்டது எப்போதுதான்? ஹிஜ்ரத்திற்கு, மதீனாவிற்கு அல்லாஹுடைய தூதர் செல்லுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னதால் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. மக்காவுடைய வாழ்க்கையில் ஜகாத் கடமை கிடையாது, ஹஜ்ஜு கடமை கிடையாது, நோன்பு கடமை கிடையாது. தொழுகையும் கடைசி காலகட்டத்தில் தான் அல்லாஹுடைய தூதருக்கு கடமையாக்கப்பட்டது. இப்போ அல்லாஹுடைய தூதருடைய பெரும்பான்மையான அழைப்பு பணி எதை குறித்து தான் இருந்தது? மக்காவுடைய வாழ்க்கையில் கொள்கையை பற்றி தான், அக்கீதாவை பற்றி தான் இருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவில் இறக்கிய, மக்காவுடைய சூறாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்காவில் இறக்கப்பட்ட குர்ஆனுடைய சூறாக்கள் அதற்கு சாட்சி. பெரும்பான்மையான மக்காவுடைய சூறாக்கள் பேசுவது எதை? அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையை, அல்லாஹுடைய தூதரை பற்றிய நம்பிக்கையை, மறுமையை பற்றிய நம்பிக்கையை, மறைவான ஞானங்களை பற்றிய நம்பிக்கையை. அக்கீதா தான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை. இதை அறியாமல் ஒருவன் எதை அறிந்தாலும் இஸ்லாமை அவன் அறிய முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதெல்லாம் அக்கீதாவில் நபித்தோழர்களுக்கு சந்தேகம் வருகிறதோ, எப்போதெல்லாம் நபித்தோழர்கள் அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய சூழல் வருகிறதோ, அப்போதெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களை இந்த கொள்கையில் சீர்படுத்தினார்கள். உதாரணமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒருவர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும், மாஷா அல்லாஹு வஷிஅத, அல்லாஹும் நீங்களும் நாடினால் என்று சொன்னார். மாஷா அல்லாஹு வஷிஅத, அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அல்லாஹும் நீங்களும் நாடினால் என்று சொன்னார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கை நீட்டி சொன்னார்கள், அஜஅல்தனி லில்லாஹி நித்தா, அல்லாஹ்விற்கு என்னை இணையாளராக ஆக்குகிறாயா? அல்லாஹ்விற்கு என்னை சமமான ஒருவராக நீ ஆக்குகிறாயா? குல் மாஷா அல்லாஹு வஹ்தஹ், நீ சொல் அல்லாஹ் ஒருவன் நாடினால் மட்டும் இது நடக்கும் என்று சொல் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதை சீர்படுத்தினார்கள்? அந்த கொள்கையை சீர்படுத்தினார்கள். அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை அல்லாஹுடைய தூதர் சீர்படுத்தினார்கள். ஒரு போர்க்களத்திற்கு நபித்தோழர்கள் செல்லும் பொழுது அது இறை மறுப்பாளர்கள் ஒரு மரத்தை கண்ணியப்படுத்துவதை பார்த்தவுடன் சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, எங்களுக்கும் ஒரு மரத்தை ஏற்படுத்துங்கள், நாங்களும் அதை கண்ணியப்படுத்துகிறோம் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா நபியிடத்திலே அவர்களுடைய சமூகம் கேட்டதை போன்றா என்னிடத்திலே கேட்கிறீர்கள்? அல்லாஹ் கூறுகிறான், இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, அவர்களுக்கு சிலைகள் இருப்பதை போன்று எங்களுக்கும் இறைவனை நீங்கள் ஏற்படுத்துங்கள், சிலைகளை ஏற்படுத்துங்கள் என்று மூசாவிடத்திலே பனி இஸ்ரவேலர்கள் கேட்டதை போன்றா என்னிடத்திலே நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அக்கீதாவை தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நமக்கு எல்லாம் தெரிந்த செய்திதான். மஸ்ஜிது நபவியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் பொழுது ஒருவர் சிறுநீர் கழிக்க வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை அவரை அந்த நேரத்திலே தொல்லைப்படுத்தாதீர்கள் என்று கூறி அவர் சிறுநீரை கழித்ததற்கு பிறகு அவரை அழைத்து அறிவுரை செய்கிறார்கள். இது அல்லாஹுடைய பள்ளிவாசல், இங்கே சிறுநீர் கழிக்க கூடாது, இது தொழுகைக்காக அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக ஆக்கப்பட்ட இடம் என்று. அப்போது அந்த மனிதர் அல்லாஹுடைய தூதரோடு தொழுகையில் கலந்து கொள்கிறார். யாரை அல்லாஹ்வுடைய தூதர் சீர்படுத்தினார்களோ அவர் என்ன சொன்னார்? தொழுகையில் கலந்து கொள்ளும் பொழுது, யா அல்லாஹ், எனக்கும் முஹம்மதிற்கும் மட்டும் இரக்கம் காட்டு, வேறு யாருக்கும் நீ இரக்கம் காட்டி விடாது என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்தவுடன் சொன்னார்கள், நீ இப்படி சொல்லக்கூடாது. ஏன்? லக்கத் ஹஜ்ஜர்த வாசிஅன், அல்லாஹ் விசாலமாக்கியதை நீ சுருக்கி விட்டாய்.
அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமானது, அதை நீ சுருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை சீர்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபித்தோழர்களுக்கும் இந்த அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையை சரிபடுத்தி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி. அதனால் அக்கீதா எல்லா தரப்பு மக்களிடத்திலும் பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் அக்கீதாவை. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். ஒரு சமூகத்தின் தலைவர் தன்னுடைய சமூகத்திற்கு வழிகாட்ட வேண்டும். முதன்மையாக எதை? தௌஹீதை, அக்கீதாவை. அப்படி அக்கீதாவுடைய விஷயத்தில் அறிஞர்கள் மத்தியிலும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்திலும் சரி, மிக முக்கியமாக இந்த சமூகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளக்கூடிய அக்கீதாவுடைய முக்கியமான ஒரு செய்தியை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த செய்தி என்ன? ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இந்த தலைப்பை கேட்டால் பலர் வித்தியாசமாக கருதுவார்கள், ஆச்சரியப்படுவார்கள். இது என்ன ஒரு தலைப்பு? ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? ஏன் அல்லாஹ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? அதுவெல்லாம் நமக்கு தேவையா? அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று அவனுக்கு தெரியும், நமக்கு ஏன் அது தெரிய வேண்டும் என்று பலர் சொல்லுவார்கள். ஆனால் இது ஆச்சரியம் அல்ல. மக்கள் இந்த கேள்விக்கு பதிலாக ஒன்றை புரிந்திருக்கிறார்களே, அதுதான் ஆச்சரியம். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற கேள்வி ஆச்சரியமான கேள்வி அல்ல. இந்த கேள்வி யார் கேட்டார்கள் என்று பின்னால் சொல்கிறேன். ஆனால் மக்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதற்கு பதிலாக ஒன்றை கற்பனை செய்திருக்கிறார்களே, அதுதான் ஆச்சரியம். அது ஆச்சரியம் மட்டுமல்ல, விபரீதம். அப்படிப்பட்ட இடத்தில் தான் எம்முடைய சமூகம் இருக்கிறது. இந்த கேள்வியை யார் கேட்டது தெரியுமா? ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று எம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கேள்வியை ஈமானுடைய அளவீடாக நபித்தோழர்களிடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள்? இந்த விஷயத்திலே இந்த சமூகம் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயம் ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான். அக்கீதாவுடைய விஷயத்தை எதிலிருந்து அறிந்து கொள்வோம்? அக்கீதாவுடைய விஷயத்தை எதிலிருந்து அறிந்து கொள்வோம் என்று பார்த்தோம். குர்ஆனில் இருந்து, சுன்னாவில் இருந்து, அவ்வளவுதான். அதை சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் என்ற மூன்றிலிருந்தும் தான் அறிந்து கொள்வோம். குர்ஆன் என்ன சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, அதை நபித்தோழர்கள் எப்படி புரிந்தார்கள், இந்த மூன்றும் தான் அக்கீதாவை எடுப்பதற்குரிய ஆதாரமாக நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அவனை பற்றி என்ன சொல்கிறான், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் 7 வசனங்களில் சொல்கிறான். இது முக்கியம் இல்லாத விஷயமாக இருந்தால் அல்லாஹ் இதை பற்றி பேசுவானா? அல்லாஹுவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் இதை கூறிக்கொண்டே வருகிறான். ஒரே வார்த்தையின் பொருள்படவே 7 வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தாஹாவுடைய 5வது வசனத்தில் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. ரஹ்மான் அரிஷிலிருந்து உயர்ந்து விடுகிறான். அல்லாஹ் அரிஷிலிருந்து உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அராஃபுடைய 54வது வசனத்தில் சொல்கிறான், சும்ம இஸ்தவா அலல் அர்ஷ். அல்லாஹ் படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அரிஷின் மீது அல்லாஹ் உயர்ந்து விட்டான். இஸ்தவா என்றால் என்ன அர்த்தம்? உயர்தல், இர்தஃபஅ. இந்த அர்த்தத்தை சொன்னது யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து குர்ஆனை படித்தார்களோ, குர்ஆனுக்கு யாருக்கு குர்ஆனுடைய இல்மு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்களோ, அந்த இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், இஸ்தவா என்றால் இர்தஃபஅ, உயர்தல். அப்ப சும்ம இஸ்தவா என்றால் அதற்கு பிறகு அல்லாஹ் உயர்ந்து விட்டான். அலல் அர்ஷ், அரிஷிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்து விட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அரிஷிலிருந்து உயர்ந்து விட்டதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். இன்னும் பல வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் எங்கே இருப்பதாக சொல்கிறான் தெரியுமா? சூரத்து நஹலுடைய 50வது வசனம், சூரா நஹல் 50வது வசனம், அல்லாஹ் கூறுகிறான் மலக்குகளை பற்றி, யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம். தங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ரப்பை அவர்கள் பயப்படுவார்கள். மலக்குகள் எங்கே இருக்கிறார்கள்? வானத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? தங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ரப்பை அவர்கள் பயப்படுவார்கள். அவர்களுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹிஜ்ருடைய 9வது வசனத்தில் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர். நாம் தான் இந்த திக்ரை, இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். எங்கே இருந்து அல்லாஹ் இறக்கி இருக்கிறான்?
வானத்தில் இருந்து. இன்னா அன்ஸல்நாஹு, நாம் இறக்கி இருக்கிறோம். இப்ப எதை சொல்கிறது இறக்குதல் என்பது? அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதை சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் முல்குடைய 16வது 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். இந்த சூராவுடைய வசனத்தில் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, அவனை பற்றி, வானத்தில் இருக்கக்கூடியவனை பற்றி நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடியவனை பற்றி. வானத்தில் இருக்கிறான், வானத்தில் இருக்கக்கூடியவன் என்றால் வானத்தில் இருப்பவனா? ஃபி என்றால் என்ன அர்த்தம் அரபியிலே? உள்ளே என்ற அர்த்தம். ஆனால் இங்கே உள்ளே என்ற அர்த்தம் வைக்க முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஸீரு ஃபில் அர்தி, இந்த பூமியிலே நீங்கள் பறந்து திரியுங்கள். என்ன அர்த்தம்? பூமிக்குள்ள போங்கன்னு அர்த்தம். ஃபில் அர்தினா பூமியின் மேலே, பூமிக்கு மேலே நீங்கள் அலைந்து திரியுங்கள், பாவிகளுடைய தண்டனையை பற்றி நீங்கள் பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா என்றால் வானத்தின் மேலே இருக்கக்கூடிய இறைவனை பற்றி நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மிக கொடிய அரசனாகிய ஃபிரௌனை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வகால ஃபிரௌன், ஃபிரௌன் தன்னுடைய அரசவையில் இருந்த ஹாமானை பார்த்து சொன்னார், யா ஹாமான், எனக்கு ஒரு உயர்வான ஒரு கோபுரத்தை அமை, நான் வானத்துடைய வாசல்களை தொட வேண்டும், வானத்துடைய வாசல்களை தொட்டு மூசாவுடைய இறைவனை நான் பார்த்து வர வேண்டும். என்ன சொன்னான்? வானத்திற்கு சென்று மூசாவுடைய இறைவனை நான் பார்த்து வர வேண்டும், எனக்கு தெரியும் மூசா பொய் சொல்கிறார் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னதான் சொன்னார்கள் அல்லாஹ்வை பற்றி? அவன் எங்கே இருக்கிறான் என்று? வானத்தில் இருக்கிறான். அதனால தான் ஃபிரௌன் புரிந்திருந்தான் மூசாவுடைய இறைவன் வானத்திலே இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அன்-நிசாவுடைய 157வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈசாவை அவர்கள் ஒருபோதும் கொலை செய்யவில்லை, ஈசாவை அவர்கள் ஒருபோதும் கொலை செய்யவில்லை. பல் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, ஆனால் அல்லாஹ் தன்னிடத்திலே உயர்த்தி கொண்டான், அல்லாஹ் தன்னிடத்திலே உயர்த்தி கொண்டான். இப்படி குர்ஆனுடைய பல வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தின் மேல் இருப்பதாகவும் அரிசிலிருந்து உயர்ந்திருப்பதாகவும் சொல்லுகிறது. ஆனால் இன்றைய முஸ்லிம்கள் பலரிடத்திலே கேட்டால் என்ன சொல்லுவார்கள்? இறைவன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் இருக்கிறான். இது யாருடைய கொள்கை? இந்த பூமியில் இறைவனை மறுத்து வாழக்கூடிய காஃபிர்களுடைய கொள்கையை தங்களுடைய கொள்கையாக ஏற்று வாழ்கிறார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இறைவன் எல்லா இடத்திலும் என்று இருக்கிறான் என்று நம்பிக்கை கொண்டால் எதிலிருந்தெல்லாம் விதிவிலக்கு கொடுக்க வேண்டும்? இந்த பூமியின் அசுத்தமான இடங்களில் இருந்தெல்லாம் விதிவிலக்கு கொடுக்க வேண்டும். இப்ப எத்தனை விதிவிலக்கை கொடுப்பான் ஒரு முஸ்லிம்? அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை இப்படி நம்பிக்கை கொள்வது தவறான நம்பிக்கை. அல்லாஹுவை ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்வான், அவன் வானத்தின் மேல் இருக்கிறான், அரிசில் இருந்து அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை பாருங்கள். சுன்னா என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல், அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல், அல்லாஹ்வுடைய தூதருடைய அங்கீகாரம், இந்த மூன்றும் தான் என்ன? சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மூன்றிலும் அல்லாஹ்வுடைய தூதர் இதை தங்களுடைய நபித்தோழர்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இமாம் தாரமி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய சுன்னு தாரமியில் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் லம் யர்ஹம் மன் ஃபில் அர்தி லம் யர்ஹமுஹு மன் ஃபிஸ் ஸமா. இந்த பூமியில் உள்ளவருக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு வானத்தில் உள்ளவன் இரக்கம் காட்ட மாட்டான். யாருக்கு சொல்லப்பட்டது? யாருக்கு சொல்லப்பட்டது? நபித்தோழர்களுக்கு. இப்ப நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருப்பது தானே நம்முடைய நம்பிக்கை, வானத்தில் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார்களா? ஏன் கேட்கல? இப்ப நபித்தோழர்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்கள்? அல்லாஹ் வானத்தில் தான் இருக்கிறான். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை தன்னோடு இருப்பதற்கு அழைக்கிறான், அப்போது அந்த பெண் மறுக்கிறாள் என்றால், காரணம் இல்லாமல் மறுக்கிறாள் என்றால், வானத்தில் உள்ள இறைவன் அந்த பெண்ணின் மீது கோபத்திலே இருக்கிறான். எதுவரை? இந்த கணவன் அந்த பெண்ணை பொருந்திக் கொள்ளும் வரை. இந்த கணவன்
அந்த பெண்ணை பொருந்திக் கொள்ளும் வரை தன்னுடைய படுக்கைக்காக அழைத்த அந்த பெண் வரவில்லை என்றால் வானத்தில் உள்ள இறைவன் கோபத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். முஆவியா இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாள் பெண் இருக்கிறாள், அடிமை பெண் என்னிடத்திலே இருக்கிறாள். அவள்தான் ஆடுகளை மேய்க்கக்கூடிய பொறுப்பை அந்த பெண்ணிடத்தில் தான் கொடுத்திருந்தேன். ஆனால் ஒரு ஆட்டை ஒரு ஓநாய் தின்றுவிட்டது. அந்த பெண்ணிடத்திலே கேட்டபொழுது இந்த காரணத்தை கூறினாள். அதனால் கோபத்தில் அந்த பெண்ணை நான் அடித்து விட்டேன். என்னுடைய மனது இப்போது அதற்கு வருத்தப்படுகிறது. அந்த பெண்ணுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் அதற்கு பகரமாக என்று நினைக்கிறேன். அந்த பெண்ணை நான் விடுதலை செய்யவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்ணை விடுதலை செய்வதற்கு முன்னால் என்னிடத்திலே அந்த பெண்ணை அழைத்து வா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த பெண் அழைத்து வரப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்திலே முதல் கேள்வியாக கேட்டார்கள், ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இப்போ இந்த கேள்வி கேட்பது தவறென்றால் யார் கேட்டு இருக்க மாட்டார்கள்? ரசூலுல்லாஹ் கேட்டு இருக்க மாட்டார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஐனல்லாஹ். இப்போ இன்று முஸ்லிம்கள் பலர் புரிந்திருப்பதை போல எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அந்த பெண் என்ன சொன்னார்கள்? காலத் ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் இந்த கொள்கை தவறென்றால் விட்டிருப்பார்கள்? அந்த பெண்ணை தடுக்காமல் விட்டிருப்பார்களா? அடுத்து கேட்டார்கள், மன் அன, நான் யார்? காலத் அன்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆவியா இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே, இந்த பெண்ணை நீங்கள் விடுதலை செய்யுங்கள். ஏன்? ஃபஇன்னஹா முஃமினா, இந்த பெண் முஃமினான பெண். ஒரு பெண்ணை முஃமினான பெண் என்று ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுக்கொண்ட கேள்வி என்ன? ஐனல்லாஹ். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று அறிவது ஈமான். அது ஒரு சாதாரண கேள்வி அல்ல, அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் எங்கே இருக்கிறான், நான் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வையும் தன்னையும் இந்த ஈமானில் இணைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த பெண் பதில் சொன்னார்கள், ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கிறான். இப்ப இதுதான் நம்முடைய அக்கீதா, இதுதான் நம்முடைய கொள்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி பேருரை நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி ஹஜ்ஜுடைய பேருரை. பெரும்பான்மையான நபித்தோழர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் சமூகம் முழுவதும் அங்கே ஒன்று கூடி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையை எல்லாம் ஆற்றிவிட்டு நபித்தோழர்களிடத்திலே கேட்டார்கள், என்னை பற்றி அல்லாஹ் உங்களிடத்திலே விசாரித்தால் என்ன சொல்லுவீர்கள்? என்னை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களிடத்திலே விசாரித்தால் என்ன சொல்லுவீர்கள்? அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சாட்சி சொல்லுவோம், நீங்கள் உங்களுடைய பணியை முழுமையாக்கினீர்கள், எங்களுக்கு உங்களுடைய பணியுடைய செய்திகளை எடுத்து வைத்தீர்கள் என்று நாங்கள் சாட்சி கூறுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆள்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்தினார்கள். வானத்தை நோக்கி உயர்த்தி சொன்னார்கள், யா அல்லாஹ் நீ சாட்சி இதற்கு, யா அல்லாஹ் நீ சாட்சி இதற்கு, யா அல்லாஹ் நீ சாட்சி இதற்கு என்று 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்றால் ஏன் வானத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் கரத்தை நிறுத்த வேண்டும்? ஏன் உயர்த்த வேண்டும்? அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்றால் மிஅராஜுடைய பயணம் ஏன்? ஏன் அல்லாஹ் தன்னை சந்திப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரை மிஅராஜுடைய பயணத்தில் அழைத்து செல்ல வேண்டும்? அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்றால் ஒரு நல்லவருடைய உயிர் ஏன் 7வது வானம் வரை கொண்டு செல்லப்பட வேண்டும்? ஏன் 7வது வானத்திற்கு சென்றதற்கு பிறகு அல்லாஹ் இந்த உயிரை மீண்டும் அழைத்து செல்லுங்கள் பூமிக்கு என்று அல்லாஹ் சொல்ல வேண்டும்? இப்ப இந்த செய்திகள் எல்லாம் எதை உணர்த்துகிறது? அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், அல்லாஹ் படைப்புகளை விட்டு உயர்ந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் யுர்ஃபஉ இலைஹி அமலுல் லைலி கப்ல அமலின் நஹார், பகலுடைய செயல்களுக்கு முன்னால் இரவுடைய செயல்கள் அவனிடத்திலே உயர்த்தப்பட்டு விடுகிறது. இரவு வருவதற்கு முன்னால் பகலில் ஒரு அடியான் செய்த எல்லா செயல்களும் அல்லாஹ்விடத்திலே சென்று விடுகிறது. அது உயர்த்தப்படுகிறது என்றால் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? வானத்தில் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தங்களுடைய ஹதீஸ்களின் மூலமாக உறுதிப்படுத்திக் கொண்டே வந்தார்கள்.
சரி, அல்லாஹ் குர்ஆனில் இதை இப்படி சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் எமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அவர்களோடு வாழ்ந்த நபித்தோழர்கள் இதை எப்படி நம்பிக்கை கொண்டார்கள்? அவர்கள் தானே குர்ஆனை பார்த்தவர்கள், குர்ஆனை கேட்டவர்கள், ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நேரடியாக கேட்டவர்கள். அவர்கள் இந்த விஷயத்தில் எப்படி நம்பிக்கை கொண்டார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை இவர்கள் வேறு விதமாக புரிந்தார்களா, அல்லது அல்லாஹ் எப்படி சொன்னானோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்களோ அப்படியே புரிந்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தின் பொழுது தாரீகுல் கபீர் என்ற ஒரு புத்தகம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களால் எழுதப்பட்டது. அந்த புத்தகத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தியை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகி விட்டார்கள் என்று சொன்னவுடன் நபித்தோழர்கள் சம்பிக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக வருகிறார்கள். ஜனாசாவை பார்ப்பதற்காக வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து நெத்தியிலே முத்தமிட்டு நபித்தோழர்களிடத்திலே வருகிறார்கள், ஒரு உரை ஆற்றுகிறார்கள். அந்த உரையில் என்ன சொன்னார்கள்? மன் கான யஅ்புது முஹம்மதன், யார் முஹம்மதை வணங்கினாரோ ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், அந்த முஹம்மத் இறந்து விட்டார். வமன் கான யஅ்புதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஃபிஸ் ஸமா ஹய்யுன் லா யமூத், யாரெல்லாம் முஹம்மதை வணங்கினார்களோ அவர்கள் இறந்து விட்டார்கள். யார் அல்லாஹ்வை வணங்கினார்களோ அந்த அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், அவன் உயிருள்ளவன், மரணிக்க மாட்டான். அபூபக்கர் என்ன சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு? அல்லாஹ் எங்கே இருப்பதாக சொன்னார்கள்? அல்லாஹு ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், ஹய்யுன் லா யமூத், அவன் உயிருள்ளவன், மரணிக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு மனைவியின் பெயர் ஸைனப் பின்த் ஜஅஷ் ரலியல்லாஹு அன்ஹா. குறைஷி குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உறவின் அடிப்படையில் பெண். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி. ஸைத் இப்னு ஹாரிஸா அல்லாஹ்வுடைய தூதருடைய வளர்ப்பு மகன். இவர்களை முதலாவதாக திருமணம் முடிக்கிறார்கள், தலாக் விடுகிறார்கள். சில பிரச்சனைகளின் காரணமாக இத்தா முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் திருமணம் செய்ய சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த திருமணத்தை செய்கிறார்கள். இந்த மனைவி, இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மனைவியும் மற்ற மனைவிமார்களும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, மற்ற மனைவிமார்கள் இவர்களை கிண்டல் செய்யும் பொழுதெல்லாம் ஸைனப் பின்த் ஜஅஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், உங்களை திருமணம் முடித்து கொடுத்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உங்களுடைய குடும்பத்தார்கள். உங்களை திருமணம் முடித்து கொடுத்தவர்கள் எல்லாம் யார்? உங்களுடைய குடும்பத்தார்கள். ஆனால் எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரை திருமணம் முடித்து கொடுத்தவன் யார்? வஸவ்வஜனி அல்லாஹு தஆலா மின் ஃபௌகி சப்இ ஸமாவாத், 7 வானங்களின் மீதுள்ள அந்த ரப்பு தான், அந்த இறைவன் தான் எனக்கு தூதரை திருமணம் முடித்து கொடுத்தான். சஹாபிய பெண்களும் ஆண்களும் இந்த கொள்கை எப்படி புரிந்தார்கள்? அல்லாஹ் வானத்தில் இருக்கிறார், வானத்தில் இருப்பவன் தான் அல்லாஹ். வானத்தில் இருப்பவன் என்றால் வானத்தின் உள்ளே இல்லை, வானத்தின் மேல். அரிசின் மேல் இருக்கிறான் என்றால் அரிசின் மேலே அமர்ந்து இருக்கிறாரா? இல்லை, மஆதல்லாஹ், அது நம்முடைய கொள்கை அல்ல. இஸ்தவா, அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். இஸ்தவா என்பதற்கு உயர்தல் தான் அர்த்தம், அதை அப்படியே நம்பிக்கை கொள்கிறோம். மன்ஃபிஸ் ஸமா என்றால் வானத்தின் மேல் என்பதுதான் அர்த்தம், அதை அப்படியே நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். அது எப்படி அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் எங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அல்லாஹ் விளக்கவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு விளக்கவில்லை. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களுக்கு என்னதான் சொன்னார்கள்? அல்லாஹ் அரிசிலிருந்து உயர்ந்திருக்கிறான், அல்லாஹ் வானத்தின் மேலே இருக்கிறான். வானத்தின் மேலே என்றால் வானத்தின் மேலே அரிசி இருக்கிறது, அரிசின் மேலிருந்து அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். இப்படித்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு போதித்தார்கள். ஒட்டுமொத்த அறிஞர்களும் தவறான கொள்கையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்களை தவிர இந்த மார்க்கத்திலே வந்த பெரும்பான்மையான அறிஞர்கள் அல்லது இந்த முஸ்லிம் சமூகம் பெரும்பான்மையாக ஏற்றிருக்கக்கூடிய இமாம் ஷாஃபிஈ, அபூ ஹனீஃபா, மாலிக், அஹ்மத் பின் ஹம்பல், இந்த 4 மூத்த பெரும் அறிஞர்களுடைய கொள்கை இதுதான். அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியாது, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியாது, பூமியிலா வானத்திலா அல்லது அரிசிலிருந்து உயர்ந்திருக்கிறானா என்றெல்லாம் எனக்கு தெரியாது என்று எவன் ஒருவன் சொல்லுவானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறான். என்ன சொல்ல வருகிறார்கள்? அல்லாஹ் அரிசிலிருந்து உயர்ந்திருக்கிறான் என்றால் அதுதான் நம்முடைய கொள்கை. அதை பற்றி சிந்திக்க கூடாது. எப்படி அது வானத்தில் இல்லை, பூமியில் இருக்கிறான், உலகம் முழுவதிலும் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்று ஒருவன் நம்பிக்கை கொண்டால் அது அல்லாஹ்வுடைய கொள்கைக்கு, அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லிய கொள்கைக்கு மாற்றமான கொள்கை. அதில் இருப்பவன் இஸ்லாமிலிருந்து வெளியேறுகிறான். அறியாமல் பலர் இருந்தால் அவர்கள் இஸ்லாமிலிருந்து வெளியேற மாட்டார்கள். ஆனால் தெரிந்தே
தன்னுடைய கொள்கையை நிரூபிப்பதற்காக ஒருவர் இருந்தால் அவருடைய கொள்கை விபரீதமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. இப்போ இந்த வசனங்களும் இந்த ஹதீஸ்களும் எம்முடைய நபித்தோழர்களுடைய புரிதலும் எம்முடைய அறிஞர்களுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் எதை சொல்லுகிறது? இதைத்தான். அல்லாஹ் அருஷில் இருந்து உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ் பூமியில் எல்லா இடங்களிலும் இருக்கிறான். எல்லா இடங்களிலும் அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான். தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். எல்லா இடமும் அல்லாஹ்வால் இருக்கிறது என்று சொல்வதெல்லாம் ஒரு முஸ்லிமுடைய கொள்கை அல்ல. சரியான அக்கீதாவை பின்பற்றக்கூடியவருடைய கொள்கை அல்ல. முஅ்தஸிலாக்கள், அஷ்அரியாக்கள் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை இப்படித்தான் பார்த்தார்கள். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான், அரிசின் மேலே அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் என்பதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் வானத்தின் மேலே இருக்கிறான் என்பதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். நாம் என்ன சொல்கிறோம்? விளக்கம் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வை பற்றிய ஒரு சிஃபத் வந்தால், அல்லாஹ்வை பற்றிய ஒரு பெயர் வந்தால், பண்பு வந்தால், நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை என்ன? அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அதற்கு விளக்கம் சொல்லாமல், அதை மறுக்காமல், அதை ஒன்றோடு ஒப்பிடாமல், அதற்கு ஒன்றோடு ஒன்றை பொருத்தி பார்க்காமல். ஏன்? லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று எதுவும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை. ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்விற்கு எந்த உதாரணத்தையும் சொல்லக்கூடாது. அதனால் அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அதை எப்படி புரிந்து கொள்வது? அப்படி என்றால் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதே அபூபக்கரே, அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? இதே வசனங்கள் தானே அபூபக்கருக்கும் சொல்லப்பட்டது ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று சொல்கிறீர்கள் ஒரு முறை, அல்லாஹ் அர்ஷின் மேலே உயர்ந்திருக்கிறான் என்று சொல்கிறீர்கள் ஒரு முறை, இப்போது அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான் என்று சொல்கிறீர்களே என்று கேட்டார்களா? எப்படி புரிந்தார்கள் அவர்கள்? அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான் என்றால் அவன் எம்மை, நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை செவியேற்பதன் மூலமாகவும், எம்மை கண்காணிப்பதன் மூலமாகவும், அவனுடைய ஆற்றலின் மூலமாகவும் அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் எம்மோடு தான் இருக்கிறான். எம்மோடு இருக்கிறான் அல்லாஹ் இங்கே இருக்கிறான் அர்த்தமா? கிடையாது. அல்லாஹ் எம்மை பார்க்கிறான், அல்லாஹ் எம்மை கண்காணிக்கிறான், அல்லாஹ் நாம் சொல்வதை அனைத்தையும் கேட்கிறான். எதுவும் அவனுக்கு மறைந்தது கிடையாது. அவன் எங்கிருந்தால், அரிசின் மேலே அல்லாஹ் உயர்ந்திருந்தாலும் இதுவெல்லாம் மறைவானவதுவா? ஒரு இருள் சூழ்ந்த பாறையில், ஒரு கருப்பு பாறையில் ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றால் கூட அல்லாஹ் அதை கண்காணிக்கிறான். அல்லாஹ் அரிசின் மேலே உயர்ந்திருக்கிறான், எம்மோடு இருக்கிறான் என்று நாம் சொல்வது அல்லாஹ்வுடைய ஆற்றலால், அல்லாஹ்வுடைய சக்தியால், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கண்ணியத்திற்கு ஏற்ப, அவனுடைய ஆற்றலுக்கு ஏற்ப அல்லாஹ் அரிசியில் இருந்து உயர்ந்திருக்கிறான். அது எப்படி என்று எமக்கு தெரியாது. அது எப்படி என்று அதை குறித்து கேள்விகள் நாம் கேட்கக்கூடாது. வல் ஈமானு பிஹி வாஜிப், அல்லாஹ் சொல்லியதைப் போலவே நம்பிக்கை கொள்வது கடமை. வஸ்ஸுவாலு அன்ஹு பித்அ, அதை குறித்து கேள்வி கேட்பது, அதை ஆராய்வது, அதற்கு வேறு விளக்கங்களை கற்பிப்பதெல்லாம் மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கொள்கையில் எம்மை உறுதிப்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கொள்கையிலேயே எம்மை வாழ வைத்து, இந்த கொள்கையிலேயே அல்லாஹ் எம்மை மரணிக்க செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.